மன்னார் காற்றாலை கனியமணல் விவகாரம் தொடர்பாக கொழும்பில் இன்று ஒரு போராட்டம் இடம்பெறவிருப்பதான தகவல் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியாகியிருக்கிறது. மன்னாரில் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக இன்று பிற்பகல் 2 மணியளவில் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. மன்னார் பிரஜைகள் குழுவினுடைய தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் இது குறித்து பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நேற்றுடன் 47 நாட்களை பூர்த்தி செய்திருக்கிறது என்ற விடயம் அவரால் இதன் பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் வகையான ஒரு போராட்டத்தினை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறோம். மன்னாரில் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் இன்று பிற்பகல் 2 மணியளவில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட இருக்கிறது. மன்னார் மாவட்டத்திலிருந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. மன்னாரில் புதிதாக அமைக்கப்பட இருக்கின்ற 14 காற்றாலை மின்கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய வேண்டுகோள். மன்னார் மாவட்டத்தில் கனியமணல் அகழ்வுக்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது. ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் 36 காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்து வருகிறார்கள். எனவே மக்களின் பிரச்சனைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகளை முன்வைத்துதான் குறித்த போராட்டம் இன்றைய நாளில் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. குறித்த போராட்டத்தில் தென்பகுதி சிங்கள சகோதரர்களும் மத தலைவர்களும் இணைய இருக்கிறார்கள். எனவே குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க அனைத்து தரப்பினருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம் என்பதான வேண்டுகோளும் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்த விடயங்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே